வீட்ல ஸ்நாக்ஸ் காலி ஆயிடுச்சுன்னு கவலையே படாதீங்க. ஒரு கப் பச்சரிசி மாவு இருந்தா இந்த மாதிரி மொறு மொறுன்னு தட்டையை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. செம்ம கிறிஸ்பியா இருக்கும். ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவை இந்த பாத்திரத்துல எடுத்து வச்சிருக்கேன். எந்த கப்ல அரிசி மாவு அளந்தீங்களோ அதே கப்ல ஒரு கப் அளவுக்கு தண்ணி, அரை டீஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் நெய் சேர்த்து தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற அரிசி மாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் அணைச்சிருங்க. கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் மிளகா பொடி, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரை டீஸ்பூன் நெய்யை கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளை சேர்த்து நல்லா ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி சாஃப்டா மாவு பிசைஞ்சிட்டு குட்டி குட்டி உருண்டையா உருட்டி கையிலேயே இந்த மாதிரி குட்டி குட்டியா தட்டிக்கோங்க. நல்லா லேசா தட்டி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வரலன்னா நீங்க வாழை இலையிலயோ பிளாஸ்டிக் கவர்லயோ கூட நெய் தடவிட்டு தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. தட்டி வச்சிருக்கிற தட்டை எல்லாத்தையுமே நல்லா சூடா இருக்கிற ஆயில்ல போட்டு பொரிச்சுக்கோங்க. தட்டையை போடும் போது நல்லா ஆயில் சூடா இருக்கணும், அந்த மாதிரி பாத்துக்கோங்க. தட்டையை போடும் போது ஆயில் சூடா இருக்கணும். பொரிச்சு எடுக்கும் போது மீடியம் ஃபிளேம்ல இருக்கணும். நல்ல தட்டையெல்லாம் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் ஆயிலோட சலசல படங்கினதுக்கு அப்புறமா வெளியே எடுத்துருங்க. அவ்வளவுதான். ரொம்பவே டேஸ்டி அண்ட் கிறிஸ்பியான மொறு மொறு தட்டை சூப்பரா ரெடி. ஒரு வாரம் வரைக்கும் நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம். செம்ம டேஸ்டாவும் கிறிஸ்பியாவும் இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.